இப்ப பெருமானாருடைய இடத்தை கண்டுகொள்வார், பின்னாலேயே துரத்தி கொண்டு வருவார் சுராக்கா. அவர் பின்னால முஸ்லீம் ஆயிடுவார். அதனால அவர் காபிராக இருக்கிற போது பின்னாலே வந்து கொண்டிருப்பார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே வந்து விடுவார். இப்ப பெருமானார் சொல்லுவாங்க, சுராக்கா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையை ஜாடை செய்து பூமியை நோக்கி ஜாடை செய்வார்கள். இந்த சுராக்காவின் குதிரை அதன் கால்கள் பூமிக்குள்ளாக புதையுண்டு போக ஆரம்பிக்கும். சுராக்கா கெஞ்ச ஆரம்பிச்சிருவார், முகமது என்னை விட்டுருங்க, இது ஏதோ ஒரு பெரிய ஒரு அற்புதமாக தெரிகிறது, நான் திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்வார்களாம், சுராக்கா நீ இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் இனி சில நாட்களுக்கு பின்னால் வருங்காலத்தில் பாரசீக நாட்டின் மன்னர்கள் அரசர்களினுடைய அந்த காப்பு, தங்க காப்பு உங்களது கைகளுக்கு அணிவிக்கப்படும், சுப செய்தியாக சொல்வார்கள் அணிவிக்கவர்களே. அவர் ஆச்சரியத்தோடு கேட்பாராம், பாரசீக நாட்டின் மன்னருடைய காப்பு எனக்கு கிடைக்குமா? பெருமானுடைய வார்த்தை சத்தியம். அவர் அப்படியே திரும்பி போவார் கண்ணிமிக்கவர்களே. அவர் திரும்பி வந்த உடனே இதே நிகழ்ச்சி இது அப்படியே ஹஜ்ரத் உமர் காலத்தில் நடக்கும். ஹஜ்ரத் உமர் ஜனாதிபதியாக இருக்கிற போது பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் முஸ்லிம்களால். இன்றைய அமெரிக்காவை போல வல்லரசு நாடு கைசர் கிஸ்ரா அது முஸ்லிம்களின் ஆட்சியின் கீழ் வருகிற போது 2 முஸ்லிம் சஹாபிகள், ரொம்ப அப்பாவியான சஹாபிகள். இந்த சஹாபாக்களுடைய உள்ளம் உலக மோகம் அறவே இல்லாத ஒரு உள்ளம். எத்துணை பெரும் விலை மதிப்புமிக்க பொருட்களாக இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பு உள்ளத்துல இருக்காது. இப்ப பெரும் ஒரு மன்னர், பாரசீக மன்னரின் தங்க காப்புகள் போரில் வெற்றி கொள்ளப்பட்டு 2 அப்பாவி சஹாபாக்கள் ஜனாதிபதி உமரிடத்திலே கொண்டு வருவார்கள். ஒரு சிறு பகுதியை கூட அதிலிருந்து எடுக்காமல் அப்படியே கொண்டு வந்து முன்னாலே வைப்பாரு. பார்த்த ஜனாதிபதி உமர் ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்களாம், இவ்வளவு அப்பாவிகளாக இருக்கிறார்கள், ஒரு சின்ன ஒரு பொருள் கூட குறைவில்லாமல் உள்ளது உள்ளபடி கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்றப்ப பக்கத்தில் அலிரலில்லா சொல்லுவாங்களாம், உமரே அஃபப்த, இந்த சமுதாயத்தின் தலைவர் நீங்கள் பேணுதல் மிக்கவர், உங்களது குடிமக்களும் பேணுதல் மிக்கவர். எனவே தலைவர் எப்படியோ மக்களும் அப்படித்தான். தலைவரின் மனநிலை என்னவோ ஆட்சியாளரின் குணநலன் என்னவோ அது அப்படியே மக்களிடத்திலே பிரதிபலிக்கும். கண்ணிமிக்கவர்களே, இப்ப ஹஜ்ரத் உமர் அந்த சஹாபியை கூப்பிடுவாங்க, சுராக்காவை கூப்பிடுவாங்க. பெருமானாரின் வார்த்தைக்கு இணங்க அந்த பாரசீக மன்னரின் தங்க காப்பு சுராக்காவின் கையிலே அனுமதிக்கப்படும்.